இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி பட்டறையில செய்யறோம். பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து பொன்னிறமா வதத்தாச்சு. வெங்காயத்தை காட்டுங்கப்பா, கேமராமேன் வாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி அப்புறம் வந்து கிரேவி நாட்டுக்கோழில வந்து பண்ணி சிறப்பா சாப்பிட போறோம். மரமா போட்டுக்கலாம், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம். என்ன பண்ண போறோம்னா டேஸ்ட்டுக்காக வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி ஊற்ற போறோம். நம்ம இப்போ வந்து பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். வந்து நம்ம ஊற்றலாம். அடுத்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரியை போட போறோம். அதுக்கு நம்ம வாய்க்குள்ள நம்ம போட்டுக்கலாம். நம்ம டீம்ஸ் வந்து முந்திரி நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால அவங்களுக்காக நம்ம எச்சாவே செய்வோம். எதா இருந்தாலும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அடுத்து வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததான் கரம் மசாலா. அடுத்து வந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் லெவலாக ஆட் பண்ணிக்குவோம். வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அரிசியை போட போறோம். ஃபுல்லா அரிசி வந்து வந்தவனே தம் கட்டி இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி மனமா சாப்பிட்றோம். சிறப்பா நாட்டுக்கோழி பிரியாணியை கீழே இறக்கியாச்சு. அடுத்து வந்து தம் கட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மனமா பிரியாணியை தம் கட்டி வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகி லப்பீஸை கடிச்சு வாங்க சாப்பிட்டு போங்க. கடையில்